பாட்டுக்கு தொண்டையோட சுருதி வேறு, பேச்சுக்கு தொண்டையோட சுருதி வேறு. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது ஈஸி இல்லை. அதில் அந்த அம்மா அத்துப்படி ஆயிடுச்சு. அப்படியே பாட்டுக்கு போகும், அப்படியே திரும்பி பேச்சு வரும், பேச்சு பாட்டு ரெண்டுக்கும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உங்களுக்கு கை வந்துருச்சு. நான் ரொம்ப நீண்ட தீர்ப்பு, அதுவும் மதுரையில் தீர்ப்பை யாரும் மதிக்கிறதே இல்லை. மதிக்கிறாப்புல தீர்ப்பு கொடுத்தா மதிப்பாங்க. இயக்குனர் பர்வீன் அவர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய 2வது வணக்கங்கள். சாப்பாடு நல்லா இருக்குமாம்மா? அதுக்காக தான் உனக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். ரைட் சார். 3 விஷயம்: சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ். அதில் துக்கப்படுறது போராட்டம்னு நினைக்கிறோம், அதில் சந்தோஷம் அடைகிறது பூந்தோட்டம்னு நினைக்கிறோம். இவ்வளோதான லைஃபு. புள்ள பிறந்திருக்கு ஒரு மகிழ்ச்சி. கல்யாணம் ஆகி முதல்ல புள்ள பிறந்திருக்கு, மகிழ்ச்சி. அப்போ அந்த குழந்தை பிறந்திருக்குங்கிற சம்பவம் நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. மனிதர்களுடைய பொது இயல்பு இன்சிடென்ட்ஸ், சம்பவங்களை மையமாக வைத்து இன்பம் துன்பம் என்பது பிரிப்பது முட்டாள்தனத்தின் உச்சம். சம்பவங்கள் எப்போதும் முக்கியமல்ல, சம்பவங்கள் மீதான உங்கள் பார்வைதான் முக்கியமே ஒழிய சம்பவங்கள் ஒருபோதும் முக்கியமில்லை. ஏன்னா இந்த சம்பவத்தோட இம்பேக்ட் என்ன, இந்த சம்பவத்தோட ஆரம்பம் என்ன, இந்த சம்பவத்தை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா இல்லையா? இப்போ கொஞ்சம் நுட்பமான பகுதிக்கு நான் டிராவல் பண்ணணும். ஒரு வீடு தீப்பத்தி எரியுது. அந்த வீடு தீப்பத்தி எரியிற போது பார்க்குற அத்தனை பேரும் கஷ்டப்படுவானா இல்லையா? வீடு தீப்பத்தி எரியுது, ஐயோ வீடு தீப்பத்தி எரியுது, ஐயோ கஷ்டமா இருக்கு. இதானே அந்த சம்பவத்திலேருந்து ஒரு மனுஷன் அடையக்கூடியது. சார் அதனுடைய நிஜமான ஓனர் சார் ஒரு ஓரமாக உட்காந்து அவன் பாட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா, இந்த வீடு ரொம்ப பாடாகுது, ஆனால் 8 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கு வந்துடணும்னா. நிஜமாக அதோட ஒர்த்து எடுத்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிற திங்ஸோட பார்த்தா 3 கோடி தான் வரும். ஆனால் இந்த பில்டிங் எனக்கு இன்சூரன்ஸில் இருக்குது, 8 கோடி ரூபாய் எனக்கு பணம் வரும். அப்போ நான் ஏன் கஷ்டப்படணும்னு கேட்டால், 3 கோடி ரூபாய் எரியறதுக்கு கஷ்டப்பட வேணாம், 8 கோடி ரூபாய் எனக்கு வருங்கிறது. நீங்கள் சம்பவங்களை பார்த்து ஒரு முடிவு பண்ணாதீங்க. சம்பவங்கள் மீதான உங்கள் அனுபவங்களை பார்த்து தான் ஒரு விஷயம் நல்லது கெட்டது என்று தீர்ப்பை எழுத வேண்டியிருக்கு. 2வது, ஒரு செய்தி, ஒரு பொருள் மீது உங்களுடைய பந்தம் அல்லது பிடிப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு வேதனையை தரும். அதன் மீது எந்த விதமான பிடிப்புமே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். இதுதான் ஞானத்தின் உச்ச நிலை. ஒரு ஜென் துறவி உட்கார்ந்துருக்கிறாரு. ஜப்பானில் நடந்த சம்பவம். ஒரு 10 மாணவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூகம்பம் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூகம்பம் அப்படின்ன உடனே எல்லாரும் பயப்படுவானா இல்லையா? எந்திரிச்சு ஓடுறான் அத்தனை பேர். ஐயோ படி வழியாக இறங்கிக்கிட்டு ஓடுறான், கத்திக்கிட்டு ஓடுறான், ஐயோ பூகம்பம் பூகம்பம்னு. அவர் அப்படியே உட்காந்துருந்தார். ஒரு 2 நிமிஷம் பூமி குலுங்கும், முடிஞ்சிருச்சு. 2 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் மறுபடியும் மேலே வந்து கிளாஸுக்கு வந்து மறுபடியும் உட்கார்ந்த உடனே அந்த ஜென் துறவி எப்படி அந்த வகுப்பை ஆரம்பிச்சார்னா, எந்த விஷயத்தில் வகுப்பை விட்டாரோ அந்த வரியிலேருந்து கண்டினியூ பண்றார். He was not disturbed. அப்போ எல்லாரும் கேட்குறான், கிளாஸை நிறுத்துங்க, பூகம்பம்னு நாங்கள்லாம் எழுச்சி ஓடுனேன், ஆனால் நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்க, வந்த உடனே கிளாஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க, அதே விட்ட வரியிலேருந்து கண்டினியூ பண்ணுறீங்களே அப்படின்னு. அப்போ நீங்கள் பாதிக்கப்படவே இல்லையா அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் அனைவரும் பூகம்பம் வந்தவுடன் வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். நான் எனக்குள்ள நகர்ந்துக்கிட்டேன். இந்த பூகம்பத்திலேருந்து தப்பிக்கணும்னா படி இறங்கி ஓடினா தப்பிச்சிட முடியுமா? தெருவில் பூகம்பம் வராதா? படியிலேயே வராதா? இப்படி ஓடுறதால எந்த விதமான பயனும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் பூகம்பம் என்ற சம்பவத்தை பார்த்தோன்னே வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். அது முடிந்து விட்டவுடன் மீண்டும் நான் வெளியில் வந்து விட்டேன். என் கிளாஸுக்கு நான் வந்துட்டேன், பாடத்தை ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் லைஃபே ஒழிய உண்மையான ஞானம் கைவர பெற்ற ஒருவனுக்கு துக்கத்தில் துக்கம் இல்லை, மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி இல்லை, போராட்டமும் இல்லை, பூந்தோட்டமும் இல்லை. அவன் அவனாகவே இருக்கிறான். இது வந்து ஹையஸ்ட் பிலாசபி. இது நமக்கு தெரியாததால தான் நம்ம 2 கட்சி கட்டிட்டு பேசுறோம். இது நமக்கு தெரியாததால தான் 2 கட்சி கட்டிட்டு பேசுறோம். சார் நம்முடைய அறிவு எவ்வளோ சின்னதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எல்லாமே கம்பேரிசன் தான்.
உன்னை கம்பேர் பண்ணாம உன்னை பாராட்ட உங்களுக்கு தெரியுமா? சார் இந்த பூ கிலோ 10 ரூபா, இந்த பூ சார் கிலோ 100 ரூபா, இந்த பூவை விட இந்த பூ ஒஸ்திம்பா. ஏன்னா அவன் விலையை வச்சு முடிவு பண்ணுறான். இது 10 ரூபா சார் கிலோ, இது 100 ரூபா சார் காஸ்ட்லி ஒரு கிலோ, அதனால இந்த பூ ஒஸ்தி. எவன் சொன்னான்? இது மஞ்சளில் அழகாய் இருக்கிறது, இது சிவப்பில் அழகாய் இருக்கிறது, இரண்டும் ஒரு தாய்ச்செடியிலிருந்து பிறந்து வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட இரண்டுமே இயற்கையின் ஓவியங்கள். இதை இயற்கை ஒருபோதும் பேதம் காட்டுவதில்லை. அதை பொறுத்தவரை சாமந்தியும் ஒண்ணுதான், ரோஜா பூவும் ஒண்ணுதான், அதனால் அது பாதிக்கப்படுவதே இல்லை. அதுக்கு அந்த பேதமே கிடையாது. இந்த புரிதல் நமக்கு வரல. இது விலை கூட, இது விலை கம்மி, இது வாடின பூ, இது வாடாத பூ, இந்த மாதிரி பேதங்களுக்குள்ள போய் சிக்கிக்கொண்டு நாம எப்ப பார்த்தாலும் போராட்டம். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இரட்டை மனோநிலைன்னு பேரு. 2 வகையிலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்பத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது, துன்பத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது, ரெண்டுக்கும் நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்போ பாருங்களேன், கம்பேர் பண்ணுறதால தான் இன்ப துன்பத்தையே நம்ம முடிவு பண்ணுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு துறவிகிட்ட ஒருத்தர் சொன்னால், எங்கள் பசங்கள்லாம் வீடு ரொம்ப மோசமாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அப்பா பெருசாக கட்டு, அத்தை பண்ணு இத்தை பண்ணுலாம் தொந்தரவு பண்ணுறாங்க ஐயா. ஆனால் என் கஷ்டம், பொருளாதார கஷ்டம் என்னன்னு என் பிள்ளைங்களுக்கு தெரியல. எப்பா எவ்வளோ நாள் இந்த இத்தனோண்டு வீட்லேயே இருக்கிறது, ஏதாவது வேறு வீடு மாற்றுப்பா கட்டுப்பான்றாருங்க, என்கிட்ட பணம் இல்லை சாமி அப்படின்னா. அவர் சொன்னார், ஒன்று பண்ணு, என்ன, ஒரு 4 எருமை மாடு வாங்கி கொண்டு போய் வீட்டில் கட்டுன்னார். எங்கள் இது வழியாது, வீடே எங்களுக்கு பத்தலேன்னு பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னா 4 எருமை மாடு வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கட்டுன்னார். நான் சொல்கிற வரைக்கும் அதை அவுக்காதுன்னார். கொண்டு போய் 4 எருமை மாடை வீட்டில் கட்டினார். பசங்க அப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, பார் வீட்டை 4 எருமை மாடை கொண்டாந்து கட்டியிருக்கான், நாடுது, சாணி போடுது, மூத்த, ஐயோ ஒரே அவஸ்தை. ஒரு மாதம் கழிச்சு இவர் வந்தார். ஐயோ பசங்க இப்போ ரொம்ப திட்டுறாங்க, பயங்கரமாக இருக்குது, கஷ்டம் தாங்க முடியல, வீடெல்லாம் சாணியாக இருக்குது, நாத்தமாக இருக்குது. அப்படி இன்னொரு 10 நாள் கழித்து அந்த எருமை மாட்டை கொண்டு போய் வெளியே விட்டுடுன்னு. 10 நாள் கழித்து அந்த எருமை மாட்டை அவுத்து கொண்டு போய் விட்டதுக்கப்புறம், சார் பசங்க சத்தமே போடல, வீடு பெருசாக தெரியுது. இந்த எருமை மாடு உள்ள வந்துட்டு வெளியே போச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா, எருமை மாடு இருந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டதால இப்போ இருக்கிறதே ரொம்ப வசதி அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. கம்பேர் பண்ணாமல் நாம் எதையும் முடிவெடுப்பதில்லை. ஒரு உண்மையான ஞானம் என்பது எதையும் எதையோடும் ஒப்பிடாமலேயே அதன் தன்மை என்ன என்று கண்டறிதல் தான் முழு மெய்ஞானமாக பரிணமிக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எதையும் எதோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரே பண்ணாம இது நல்லது இது நல்லது இல்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வந்தா மட்டும்தான் நாம் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறோம்னு பொருள். அடிக்கடி நான் என் பேச்சில் சொல்ற உதாரணம் தான், சினிமாவுக்கு போயிருப்பீங்க, ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த காலத்தில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்னு ஒன்று உண்டு, இப்போ அப்படி கிடையாது, சிஸ்டம் மாறி போச்சு. அந்த பக்கமாக ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும், அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து இந்த ஸ்க்ரீன் வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு போடுவான். அந்த காலத்தில் மற்றவற்றை வெள்ளித்திரையில் காண்க, உள்ளே போன உடனே வெள்ளித்திரை அப்படியே வெளவெளேல்னு இருக்கும், நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஒன்றுமே இல்லை, அதில் லைட்டை ஆஃப் பண்ணி அந்த ப்ரொஜெக்டர் ஓட விட்டோன்னு பார்த்தா குருவி வருது, அருவி வருது, அவன் வரா இவன் வரான், பூ பூக்குது, மியூசிக் வருது, என்னெல்லாமோ நடக்குது. கரண்ட்டு கட்டான ஒன்று எல்லாம் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் அருவி இருக்கு, நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் குருவி இருக்கு, நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் அந்த பூ இருக்கு, நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் அந்த ரத்தம் இருக்கு. இல்லை, எல்லாம் எங்கே இருக்கு? அங்கே ஃபிலிமில் இருக்கு. ஃபிலிம் என்ன பண்ணுச்சு? இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு ப்ரொஜெக்டர்னு பேர். அந்த காலத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. வெள்ளை ஸ்க்ரீனில் எல்லாம் ஏறி இறங்கி ஒன்று பூவா தெரியுது, ரத்தமாக தெரியுது, பொண்ணா தெரியுது, ஆணா தெரியுது, அருவியா தெரியுது, குருவியா தெரியுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். வாழ்க்கை ஒரு வெள்ளித்திரையை போன்றது. உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் அதன் மீது ப்ரொஜெக்ட் செய்து உங்கள் ப்ரொஜெக்ஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே ஒழிய உண்மையில் அது வெறும் வெள்ளித்திரை. அதில் எதுவும் இல்லை, அதில் எதுவும் இல்லை, அது காலியானது, அதில் எதுவுமே இல்லை. எல்லா பதிவுகளும் நீங்கள் அதன் மீது ஏற்றி வைத்தது. ப்ரொஜெக்ஷன், டோட்டலி ப்ரொஜெக்ஷன்.
இது நான் சொல்லுவது ஏதோ பள்ளிக்கூடத்திலையோ கல்லூரியிலையோ கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லையற்ற பெருஞானத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணினா மட்டும்தான் இந்த புரிதலுக்கு நாம் வர முடியும். நாம் நம்முடைய இன்ப துன்பங்களையும் கற்பனைகளையும் ஒன்றின் மீது ஏற்றிக்கொண்டு அதை துன்பம் என்கிறோம், போராட்டம் என்கிறோம், பூந்தோட்டம் என்கிறோம். உண்மையாகவே வாழ்க்கை வெறும் வாழ்க்கை மட்டுமே, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். பஸ்ஸில் தானே ஆரம்பித்தேன், பஸ்லேயே முடிக்கிறேன். ஊட்டிக்கு நான் கோயம்புத்தூரில் இருந்த காலத்தில் ஊட்டிக்கு போனோம். அப்படி ஊட்டிக்கு போகும்போது எனக்கு அப்போ கார் கிடையாது, முதலே சொல்லிட்டேன், அப்போ கார் கிடையாது. நான் பஸ்ஸில் போனோம். போய் பஸ்ஸில் ஊட்டி பஸ்ஸுக்கு ஏறுறேன், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் உள்ளே ஏறுறேன். சார் லாஸ்ட்டு சீட்டு காலியாக இருக்குது சார். இந்த 6 பேர் உட்காருவாங்க, அந்த 6 பேர் இருக்கிற சீட்டு காலியாக இருக்குது சார். நான் அதில் உட்கார மாட்டேன் சார். ஏன்னு கேட்டால் அது தூக்கி போடும். எவ்வளோ பெரிய வெயிட் இருந்தால் கூட அது தூக்கி போடும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இம்மீடியட்டாக சகாயம் சார் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். போய் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆட ரெடியாக இருக்கும். டக்கு மேலே போகணும், கீழே வரணும், மேலே போகணும், கீழே வரணும். எனக்கு அது ஒத்து வர. இத்தனைக்கு ஷாக் அப்சர்வர்லாம் ட்ரை பண்ணுவேன். அந்த 2 கையை இப்படி வச்சு ஷாக் அப்சர்வர் வச்சா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் லாஸ்ட்டு சீட்டு உட்கார மாட்டேன் சார். இப்படி பார்த்துட்டு சிச்சி ரொம்ப வசதியாக இல்லை, இறங்கிடலான்னு நான் இறங்க போகும்போது ஃப்ரண்ட் ரோலேருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டார். சார் அப்போ நான் இவ்வளோ பாப்புலர் இல்லை, இப்போவே இல்லை. அவர் என்ன பண்ணார், என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் சுகிசிவன் தானே அப்படின்னார். ஆமாம், வாங்க இங்கே வாங்க. நீங்கள் ஏதாவது மீட்டிங் போவீங்க, ஊட்டியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், நான் சும்மா தான் போகிறேன், இங்கே உட்காருங்க சார், இங்கே உட்காரு, என் சீட்டில் உட்காருங்க, முன்னாடி உட்காந்து சௌகரியமாக போங்க அப்படின்ட்டு இறங்கிட்டார். அவருக்கு என்ன பயம்னா, கூடவே உட்காந்தா எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்குமோன்னு பயம். அவர் இறங்கி போயிட்டார். நான் உட்காந்துட்டேன் சார். உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு கிளம்புற நேரத்தில் 2 பேர் உடையாடுறாங்க. இந்த 6 சீட்லேயும் 4 ஃபில்லப் ஆகிடுச்சு. 2 பேர் நியூலி மேரீடு கப்பிள். நீங்கள் கேட்குறீங்க, அது எப்படி நியூலி மேரீடுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், நான் அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தெரியுங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அது ஒரு கல்யாணம் ஆகி லேட்டஸ்ட்டாக இருக்கிறாங்க. அது கல்யாணம் இப்போ தான் அப்படி வர. அது என்ன அடையாளம் தெரியுமா? இது பாருங்கள், 2 பேரும் இப்படி ஈக்குவலாக அப்படி சேர்ந்து போவாங்க. தமிழ் உராய்வுத்துறையா உயர அப்படியே ஈர்க்கிடை போகலாம், அப்படி ஈர்க்குச்சி கூட அது அப்படியே 2 பேரும் அப்படியே போவோம். லேட்டஸ்ட் நியூலி மேரீடுன்னு அர்த்தம். நீ வந்தால் வெரைட்டி அவன் பாட்டுக்கு முன்னாடி போகிறான் பாருங்கள், 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீ வர்றதும் ஒன்று தான், வராதும் ஒன்று தான், இம்சை. அப்படி நம்ம பாட்டுக்கு போவான். இந்த மாதிரி பின்னாடி போயிட்டே இருக்கும். அப்புறமா பொண்ணு முன்னாடி போய் அவன் பின்னாடி வரான், இன்னும் கல்யாணமே ஆகலை, ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். அவர் முன்னாடி விட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். எப்படி நம்ம தீசிஸ் இதுக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்கோனா? டாக்டரேட் உங்கள் கைதட்டல் தான், எனக்கு அதை விட வேறு என்ன வேணும்? சொர்க்கம். நான் அதை நரகம்னு சொல்லிட்டான்னு சார் அங்கே போனேன். முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் நரகம் இருப்பதாய் நான் நகர்ந்தேன், சொர்க்கம் இருப்பதாய் அவன் கும்பிட்டான். ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. அதில் கடைசி சீட் இருந்தாலேயே பெரிய விஷயம். நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. அவை இரண்டும் உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் சம்பவங்களை மாற்ற முடியாது. சம்பவங்கள் மீதான உங்கள் அபிப்பிராயங்களை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களாலே மாற்றி அமைக்க முடியும். கண்ணதாசன் பையன் சார் ஸ்கூலில் ஃபெயில் ஆயிட்டான் சார். ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்கிறார் சார். ஒவ்வொருத்தனையாக கேட்குறார், நீ பாஸு புடி 100 ரூபாய், நீ பாஸ் 100 ரூபாய். அவருக்கு நிறைய பசங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு, இந்தா மட்டும் ஓவன் வா, நீ என்ன ஃபெயிலா 200 ரூபாய் கொடுத்தார் சார். அப்போ மூத்த பையன்லாம் சண்டைக்கு வந்தான், அது என்ன நாங்கள் பாஸ் ஆனவனுக்கு 100 கொடுக்குறேன், யாரும் டேய் நீங்களாம் பாஸ் ஆன சந்தோஷத்தில் இருக்கிறதால 100 ரூபா போகிறோம், அவன் ஃபெயிலான வருத்தத்தில் இருக்கிறதால 200 ரூபா கொடுத்தா தாண்டா அவன் சந்தோஷமாக இருப்பான். நம்ம இப்படி என்னைக்காவது வாழ்க்கையை பார்த்துருக்கோமா? அந்த கிறுக்குத்தனம் இருந்தால் தான் அவன் கவிஞனாகவே ஆக முடியும். கிறுக்குத்தனம் இல்லாத எவனும் கவிஞனாக ஆகவே முடியாது. எவன் கிறுக்குத்தனம் இல்லாமல் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறானோ அவன் ஜென்மத்துக்கு கவிஞன் இல்லை. அவன் தொழில்நுட்பம், கவிதை தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருக்கிறவன். கவிஞன் உணர்ச்சி வசப்படுகிறவன், கவிஞன் முட்டாள், கவிஞன் பைத்தியக்காரன். இந்த உலகத்தின் இலக்கணங்கள் எல்லாம் உண்மையான கவிஞனுக்கு ஒருபோதும் ஒத்து வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ணதாசன் அந்த மாதிரியான ஒரு ஆள்.
ஸோ இப்போ இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை போராட்டமானதும் அல்ல, நீங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமும் அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கலாம். நீங்கள் என்ன அபிப்பிராயத்தை அதன் மீது ஏற்றுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு உரியது. இது ஞான நிலையில் நான் சொல்லுகிற விளக்கம். அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் எப்பவுமே பொருந்துமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான ஞான நிலையில் இதுதான் உண்மையான விளக்கம். எனவே வாழ்க்கை என்பது ஒரு வெள்ளைத்தாளை போன்றது. நாம் அதில் பல விஷயங்களை ஏற்றி வைத்து பார்க்கிறோம். வாழ்க்கை வெறும் வாழ்க்கை மட்டுமே. நன்றி, வணக்கம்.